வணக்கம். இது உங்கள் பிளாக் சி. அதாவது நல்லா இருந்த ஊரும் 4 பேரும் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்த படத்தோட கதை என்னன்னா, அந்த ஊர் நல்லா தான் இருக்கும். அது உள்ளே வந்து ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேர் வந்ததுக்கப்புறம் அந்த ஊர் வந்து எப்படி கெட்டு சீரழிஞ்சு சிதைஞ்சு வீணாக போகுது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இங்கே இந்த 4 பேர் இல்லை, ஒரு 107 பேருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரீல்ஸ் மோகம் அப்படின்னு எப்படி அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, அதாவது தாசில்தார் அம்மா, அந்த அம்மா வந்து இது வரைக்கும் ரீல்ஸ்லாம் போட்டதில்லை தான். அவங்க வந்து இப்போ ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அதுவும் என்னென்னா, கவர்மெண்ட்டோடைய வாகனம், தமிழ்நாடு அரசு வாகனத்தை வந்து நிப்பாட்டி, அது இந்த ஏதோ ஏரியா மாதிரி தெரியுது பார்த்தா. எந்த தாசில்தாருன்னு தெரில. ஆனால் அந்த வீடியோவை மட்டும் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். எங்கள் எடிட்டர் வேறு பாட்டு போடக்கூடாது அப்படின்றவாரு. ஆனால் நல்ல பாட்டுங்க. ஜவ்வாது பெண்ணானது, இந்த 2 வரி படித்தா காப்பிரைட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கீழே ப்ளே பண்ண சொல்கிறேன், நீங்கள் வேணால் தேடி பார்த்துக்கோங்க. இந்த அருமையான பாடலை அவங்க போட்டு அந்த மலைப்பிரதேசத்திற்கு பக்கத்தில் அவங்களுடைய அரசு வாகனத்தை நிப்பாட்டி ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, தாவேக்காக்காரங்க தான் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தாசில்தார்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்காக்காரங்களாம் நிர்வாகி போட்டுட்டு இருந்தாங்க, எம்எல்ஏக்கள் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போய் தலைமைச் செயலகத்துக்குள்ளே விஜய் அவர்கள் இருக்கிற அறையில் விஜய் அவர்கள் ஏதோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ரூம்குள்ளே உட்காந்துட்டு யாரோ வந்து ரீல்ஸ் போட்டாங்க. ஆனால் விஜய் அவர்களே ரீல்ஸ் போடுறதுக்காக ஒரு பஸ்ஸில் போய், அது ஒரு ஈவெண்ட்டு தான் வச்சுக்கோங்க, ஆனால் அவர் வந்து அவரோட ஃபோனை வச்சு ரீல்ஸ் எடுக்கிறாரு. அந்த ரீல்ஸோட உச்சகட்டமாக அது ரீச் ஆகணும்ல அந்த ரீல்ஸ். அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்குறாரு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம், எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க டிக்கெட் வாங்க தேவையே இல்லையா, அன்னைக்கு பிறந்த நாளே இல்லையா. அங்கே போயிட்டு இவர் டிக்கெட் எடுத்துருக்கிறாரு. சரி, அவருக்கு தான் தெரியல, பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியல, கண்டக்டருக்கும் தெரியல அந்த ரூல்ஸு. ரீல்ஸோட முகம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா, அதற்கடுத்து அடுத்தபடியாக ஒரு பையன் வந்து ரோட்டில் போகும்போது பைக்கில் போகிறாங்க, டபுள்ஸு, பேரிகார்டை இழுத்துட்டே போகிறான். ஓகே, தரன்னு அது இந்த ஸ்பார்க்லிங்லாம் ஆகும்ல, அது மாதிரி ஆகுது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கேயோ நடந்திருக்கே அப்படின்னா, ஆமாம், திமுக ஆட்சியில் உடனடியாக ஆனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த பசங்களை வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டாங்க. போட்டதுக்கப்புறமும் இப்போ ஒருத்தர் செய்கிறான் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் உடனே வந்துட்டு விஜய் ரசிகர்களாக இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நேற்று தானே இழுத்துட்டு போனாங்க, இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பேட்ரோல் வண்டி இருக்குது, போலீஸ்கார் அங்கே நின்றுட்டுருக்கிறார், டிராஃபிக் போலீஸ் வண்டி நிற்கிது. அவங்க கவனிக்கலையா? அவங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதா? இல்லை அத்து விட்டுட்டாங்களா? தலையில் தனியை தெளித்து அத்து விட்டுட்டாங்களா? என்ன நடக்குது இங்கே தமிழ்நாட்டில்? எல்லாவனும் அவனுக்கு என்னென்ன குற்றங்கள் செய்ய முடியுமோ அந்தந்த குற்றங்களை செஞ்சிட்ருக்கான். ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லவனாக வாழ்கிறதுக்காக முயற்சி செய்வாங்க. இப்போ அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு குற்றங்களை செய்கிறதுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் நல்லா இருந்த ஊரும் 4 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அடுத்து நிறைய முக்கியமான விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ட்ராமா கோஷ்டி இவங்கெல்லாம், இந்த ட்ராமா கோஷ்டி என்ன பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்கள் பிறந்த நாளை ஒட்டி ஒரு 5 டன் அரிசி வந்து ஒரு 5 கிலோவுக்கு 1000 பேருக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி முடிவு பண்ணிட்டு அந்த அரிசியை வந்து விஜய் அவர்கள் பேரெல்லாம் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு, கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மதுரை பக்கம் தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. 1000 பேருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் மட்டும் கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. இதில் என்னென்னா, அவங்க பயன்படுத்திய அந்த அரிசி அப்படிங்கிறது ரேஷனுடைய அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஊர் பகுதியில் இருக்கவங்க முதல்ல வந்து அவங்க தெருவுலையே நின்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ரேஷன் அரிசி 5 டன் தரேன்னு சொல்லிட்டு 1000 பேருக்கு தரேன்னு சொல்லிட்டு பூரா ரேஷன் அரிசி கொடுத்துருக்காங்க. அதை வாங்கப்பட்ட பாடு நாங்க மயக்கம் கிறக்கம் தள்ளி விட்டு 4 மணிக்கு போய் 9 மணி வரையும் வாங்கணும். அது ரேஷன் அரிசிக்கு அடுத்த மல்லு கட்டணும். அந்த அரிசி ரேஷன் கார்டுல கொடுக்குறாங்களே, அதான் நம்ம வாங்கிட்டு போயிரும்ல, வருஷப்படி நின்று வாங்கிட்டு சொல்லுமே. அந்த அரிசிக்காக செத்தாலும் செத்தவங்க கலடு கட்டையெல்லாம் அப்புறம் மயக்கப்பட்டு எல்லாம் விழுந்துட்டாங்க. பச்சை பிள்ளையில வச்சு வாங்காமலே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இது வந்து ஒரு வாசம் வருது, பார்த்தாலே தெரியுது இது வந்து ரேஷன் அரிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அவங்க வந்து இங்கே கலெக்டரோட ஆஃபீஸ்க்கே வந்து, தாசில்தார் ஆஃபீஸோ கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ வந்து அங்கே வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்படின்னா, இது வந்து நிறைய பேர் நிறைய கேள்விகள் வைக்கிறதுக்குமே இது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன, இங்கே வச்சு தான் பிரிக்கிறாங்க, அப்புறம் எப்படி இது தெரியும் இதில் வாசம் வந்துச்சு அப்படின்னு தற்கொலைங்க தானே, அந்த மாதிரியான கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம்.
இப்போ ஒரு 10 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொதல் வீட்டில் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்க, என்னடா ரேஷன் அரிசி மாதிரி இருக்கே, விஜய் அவர்களுடைய 52வது பிறந்த நாளுக்கு கொடுக்கப்பட்ட அரிசி அப்படின்னா நல்லா இருக்குமே, ஏன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அவங்க இருங்க நானும் பார்க்குறேன்னு பார்த்துருப்பாங்க. அங்கேயும் அதே மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துருந்துருக்கலாம், இல்லை அந்த அரிசி வந்து ரேஷன் அரிசி மாதிரி தெரிஞ்சிருந்துருக்கலாம். அப்போ வந்துட்டு சரி ஓகே நாளைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அங்கேயுமே ஒரு மூட்டை தூக்கிட்டு போய் அந்த மூட்டை நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா மூட்டைகளை நான் வந்து அவங்க முன்னாடி ஓப்பன் பண்ணி காமிச்சு ப்ரூஃப் பண்ணுவோன்னு சொல்லி தான் அவங்களுமே 2-3 மூட்டைகளை தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே அவங்க கண்ணு முன்னாடியே ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த நபர் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து தன்னுடைய வாய் மொழியாக வந்து அதை வந்து அப்ரூவல் பண்ணுறாரு. ஆமாம் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு. அந்த வீடியோவை நான் போட சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வாடகை வருதுல்ல சார்? இந்த ஹீரோ வர்ஷிப் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த ஹீரோ வர்ஷிப்ல என்ன மாதிரியான முட்டுகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் உனக்கு பொன்னி அரிசியே தான் வேணுமா, நீ ரேஷன் அரிசிலாம் சாப்பிட மாட்டியா, அது எவ்வளோ உடம்புக்கு நல்லது தெரியுமா அப்படின்னு முட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை என்னன்னா ரேஷன் அரிசி அப்படிங்கிறது ஒன்றியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் அண்ணன் அவரோட பிறந்த நாளுக்கு ஊரா வீட்டு நெய்யே நீ ஸ்வீட் செஞ்சு கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவர் கொடுக்கல அப்படின்னாலும் அவங்களுடைய அதிகாரிகள் இல்லாட்டினா அவங்களுடைய எம்எல்ஏக்களோ இல்லை நிர்வாகிகளோ ரேஷன் அரிசியை பேக்கெட் போட்டு அதுலேயும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு கொடுத்தது குற்றம். அது குற்றம் அப்படிங்கிறதே தெரியாமல் என்னெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க பாரு. உனக்கு வந்து பொன்னி அரிசி தான் வேணுமா, ரேஷன் அரிசி சாப்பிடக்கூடாது, டேய் ரேஷன் அரிசி முதல்ல கொடுக்கவே கூடாதுடா. இவனுங்களுடைய வச்சுக்கிட்டு இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த புகைப்படம் போட்டு கொடுத்தது ரேஷன் அரிசியை எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா புகைப்படம் போட்டிருக்க கூடாதுல்ல. அது வந்து ஒன்றியம் தான் ரேஷன் அரிசி கொடுக்குறது, அந்த விஷயத்தை தவிர்த்துருங்க. அரசாங்கம் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் கூற்றுப்படி, அதாவது ராஜ்மோகனோடைய கூற்றுப்படி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்களோ அப்படி தான் கொடுத்துருந்துருக்கோம். ஏன் புகைப்படம் போட்டு கொடுத்தீங்க? ஏன்னா நீங்கள் தான் சட்டமன்றத்தில் போன வாரம் வந்து பேசும்போது உதயநிதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். அதாவது இந்த ஆட்சியே வந்து ரீல்ஸ் ஆட்சியாக இருக்குது, எதற்கெடுத்தாலும் ரீல்ஸ், எங்கே பார்த்தாலும் ரீல்ஸ், நாங்கள் தான் செஞ்சோன்னு திமுக ஏற்கனவே செய்ததுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அதற்கு ஒன்று உதாரணமாக தான் இந்த ஸ்கூல் பைங்கிறது. இந்த ஸ்கூல் பையில் என்னன்னா 2021 நாங்கள் வந்து எந்த புகைப்படமும் போடுறதே இல்லை. அதை வந்து இப்போ தூக்கிட்டு வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்கூல் பையில் வந்து போடுறதில்ல ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படின்னு பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அது உண்மைதான், அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 2021 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதிமுக வந்து அவங்க அடித்த பேக்கே வந்து நிறைய இருந்துச்சு. அப்போ வந்து ஸ்டாலின் ஐயா வந்து அவங்கக்கிட்ட ஒரு பரிந்துரை போகுது. அதாவது இந்த பேகுக்காக நம்ம வந்து புதுசாக செலவு பண்ண வேண்டாம், நம்ம வேணால் நம்மளுடைய டிஎம்கேயோடைய ஃபோட்டோஸ்லாம் போட்டு மேலே அது மட்டும் ஒட்டி கொடுத்துடலாமா அப்படின்ட்டு. அதற்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்கும்போது அதற்கே வந்து பல லட்சம் கிட்ட மதிப்பீடு சொன்னோடனே இவ்வளோ காசை வந்து இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பள்ளிகளுக்கு வேறு விஷயத்துக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவேனே, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, செய்ய வேண்டாம், நீங்கள் வந்து அதிமுக பெயர் போட்டு அதிமுக அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடையும் எடப்பாடி அவர்களுடைய புகைப்படம் இருக்கிறதே கொடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த டைமில் தான் வந்துட்டு ஹைகோர்ட் இதை பார்த்து கண்காணிச்சாங்களா என்னன்னு தெரில. அப்போ வந்து அவங்களே வந்து வாலண்டியராக ஒரு பரிந்துரை வைக்கிறாங்க. அந்த பரிந்துரை என்ன பரிந்துரைங்க வைக்கிறாங்க என்ன அப்படின்னா, இது வந்து அடிப்படை தேவை தானே, இது வந்து அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டு தான் இருப்பீங்க, அதனால் எதற்காக புகைப்படம் போடணும், அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், பாட புத்தகங்களில் அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக்கில் இதிலெல்லாம் புகைப்படம் போட வேண்டாமே அப்படின்னு சொன்ன உடனே அதை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அதற்கப்புறம் இவரோட ஸ்டாலின் ஐயாவுடைய பீரியடில் ஸ்கூல் பேக்கில் எந்த புகைப்படமும் போடலை. ஆனால் இவங்க சுத்தலில் விட்டது என்னென்னா லேப்டாப் பேக்குன்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதில் தான் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது, அதே மாதிரி லேப்டாப்லேயும் இருக்குது. இதைத்தான் வந்து ராஜ்மோகன் ஐயா வந்து அதற்கு முதல் நாள் உட்காந்து எக்ஸில் ஃபேஸ்புக்கிலலாம் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஆஹா இது சூப்பர் பாயிண்ட்டாக இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் நாளைக்கு இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் வந்துச்சுன்னா நம்ம பேசுவோம், இல்லை சும்மா கிராஸ் பார்த்து வச்சுருந்துருப்பாரு, அந்த ஆன்சர் வந்து ஒரு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து உதயநிதி வந்து இதை குற்றச்சாட்டாக வைத்தோடனே நீங்கள் அவதூறு பரப்புறீங்கன்னு சொன்ன உடனே டபால் நினச்சி சரி ஸ்கூல் பேக்கில் தான் நீங்கள் போடலை, அப்போ ஏன் லேப்டாப்பில் போட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதற்குமே பதில் சொல்லியிருந்தோம், உங்களெல்லாம் எப்படியா எம்எல்ஏ ஆக்குனாங்கன்னு தெரியல. ஏன்னா
இதெல்லாம் அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைகள் வந்து எந்த அரசு வந்தாலும் இந்த மாதிரி கொடுத்துட்டே தான் இருக்க போகிறாங்க, கண்டினியூ பண்ண போகிறாங்க. இது வந்து எந்த புதுசாக மேனிஃபெஸ்டோவில் போட்டு நாங்கள் கொடுக்க போகிறோன்னு அவங்க சொல்லி கொண்டு வந்தது இல்லை. அப்படிங்கிறப்போ அது வந்து பள்ளி சீருடையாக இருக்கட்டும், இல்லாட்டினா ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும், இல்லைனா பாடப்புத்தகங்களாக இருக்கட்டும், இதிலலாம் வந்து முதலமைச்சரோடைய புகைப்படம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வந்து ஹைகோர்ட்டும் பரிந்துரைக்குது. இதுதான் வந்து பேசிக் சென்ஸும் கூட. எந்த நாட்டுக்கு போனாலும் இதுதான். ஆனால் ஒரு மேனிஃபெஸ்டோவில் போட்டு நாங்கள் இதை வந்து திட்டங்களாக கொண்டு வரோம், ஒரு எம்பவர்மெண்ட்டுக்காக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த மாதிரியான திட்டங்கள் அவங்க பீரியடில் தான் கொண்டு வந்தது, அது அவங்க தான் கொடுத்தது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அந்த அரசாங்கம் அவங்களுடைய புகைப்படங்களை போடுவாங்க. இதுதான் வித்தியாசம். அதாவது திட்டங்கள் இது வந்து அடிப்படை உரிமை. இந்த வித்தியாசமே தெரியாமல் இது ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் அவர் பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் இவ்வளோ தூரம் வியாக்கியானம் பேசக்கூடிய நீங்கள் எதற்காக ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசியை பயன்படுத்தினது மட்டுமல்லாமல் அந்த ரேஷன் பேக்கில் உங்களுடைய முதல்வருடைய புகைப்படத்தை போட்டீங்க? 52வது பிறந்த நாள், அதனால் கண்டிப்பாக போடணும்னு போட்டிருப்பீங்க. பட் ஏன் போட்டு கொடுத்தீங்க? நீங்கள் வந்து அவ்வளோ வியாக்கியானம் பேசியிருந்தா ரொம்ப சிம்பிள். இது வந்து இந்த ரேஷன் அரிசி ஒன்றியம் கொடுக்குது அந்த லாஜிக்கே ஒதுக்கி வச்சுருங்க. அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னா கூட அந்த பையில் பேர் போடக்கூடாது, புகைப்படம் போடக்கூடாதுன்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அண்ணனுடைய, அதாவது முதல்வர் விஜய் அவர்களுடைய புகைப்படம் போட்டு ஒரு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு மட்டும் சின்னதாக அடித்து பின் பண்ணி அப்படி கொடுத்துடலாம்ல. பிறந்தநாளுக்கு கொடுத்தது மாதிரி ஆச்சு, காடையும் போட்டது மாதிரி ஆச்சு. அவங்களுக்கும் நீங்கள் வந்து பிறந்த நாளுக்கு தான் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் தேவையில்லாத செலவும் பண்ண வேணாம். நீங்கள் கேட்குற வேலிடான பாயிண்ட்டுக்கு இதுவும் வேலிட் அடிஷனான பாயிண்ட்டாக இருந்துட்டு போயிருக்கோம்ல, அதை விட்டுட்டு நீங்கள் எதுக்கு போட்டீங்க? சொல்லுங்கள் பாஸ். இப்போது சமீபத்தில் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஜனநாயகன் படத்தோடைய தயாரிப்பாளர், அவருக்கு வந்து டெல்லி ஒருங்கிணைப்பாளரோ ஏதோ ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு. எதுக்குன்னா அதுக்கு நிறைய பேர் அவங்களே ஒத்துக்கிறாங்க, ஜனநாயக படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து கூட இருந்த நண்பருக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா உதவி செய்ய மாட்டாரா அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு ஒருத்தவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டது இல்லையா, எடிட்டர், அவங்களே போ மன்னிச்சுப்போ அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த படத்தை வச்சு தான் இவங்க வந்து ஓட்டை வாங்கி, அனுதபா ஓட்டை வாங்கி ஜெயிச்சு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். உங்கள் கூற்றுப்படி பார்த்தா ஆக்சுவலாக இந்த எடிட்டருக்கு தான் நீங்கள் பதவி போட்டு கொடுத்துருந்துருக்கணும். ஸோ சாட். இதற்கு இந்த ஜோசியர் இருக்கார்ல, நம்ம கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டு எல்லாரும் அடி நடிச்சாங்களா, இவருக்கு எதுக்கு பதவி கொடுக்குறீங்க? உங்களுக்கு ஜோசியர் பர்சனல் அசிஸ்டண்ட்னா பர்சனலாக வச்சுக்கோங்க, அவருக்கெலாம் வந்து அரசு பதவியெலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களே, அந்த அடி இனிமேல் மறுபடியும் இந்த விஷயத்துக்கும் விழுகும். ஆனால் அது விழுகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அடி வாங்கின நம்ம ஜோசியர் அதுக்கு ஒரு முட்டு கொடுத்துருக்காரு பார்க்கணும். அந்த முட்டு என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் திராவிட கட்சி, திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த அரசியல் தானே பண்ணுறீங்க, திராவிடத்தை அடையாளப்படுத்தி தானே அரசியல் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரன்னா என்ன, கன்னடிக்கானா என்ன, தெலுங்கண்ணா என்ன, அப்போ நீங்கள் வந்து அவரும் திராவிடர் அப்படின்னு தானே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் வந்துட்டு நீங்கள் இந்த அடிக்கிறீங்க? உங்களுக்கு அப்போது திராவிட கொள்கை கிடையாது, நீங்கள் திராவிடர்கள் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் கரெக்டாக என்ன பேசினார்னு வீடியோ. So these people, they are saying they are Dravidas, no language bar, no community bar, no religion bar. Then why they are asking about the man from Karnataka? He can't represent for Tamil Nadu. It's a South Indian. He knows entire history of South India. It's very convenient to our chief minister. It is chief minister's choice. பார்த்தாச்சா? இப்போ அவர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்படி உங்களுக்கெல்லாம் வந்து மூளையை கழட்டி வச்சிருவீங்களா, இல்லை மூளை மட்டும் தனியாக செத்து போயிருமா அப்படிங்கிற கேள்வி தான். திராவிடர் அப்படிங்கிற கொள்கை இன்னமும் இருக்குது, திராவிடர்கள் தான். அதற்காக ஒருத்தர் கர்நாடகாவில் பிறந்திருந்தாலோ இல்லை தெலுங்கு தேசத்தில் பிறந்திருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு தமிழ்நாட்டில் வந்து நம்ம சீட்டு கொடுக்கணும் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள் வாழும் மாற்று மொழியினர் இருப்பாங்கள்ல, தங்களை தமிழர்களாகவே உணர்ந்திருப்பாங்க. அதாவது மொழி வாரியாக வந்து மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது நான் மொழிக்காகலாம் வந்துட்டு அந்த ஊர் பக்கம் போக மாட்டேன், எனக்கு இந்த பூமி தான் வேணும், தமிழ்நாடு தான் வேணும், நான் தமிழராக தான் உணர்கிறேன் அப்படின்னு தமிழ் பேசிட்டு, ஆனால் வந்துட்டு அவங்க நீங்கள் சீமான் சொல்கிற மாதிரி சாதிய ரீதியாக தெலுங்கர்களாகவோ கன்னடர்களாகவோ இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம வந்து இப்போவும் கூட்டமைச்சு திராவிடர்கள் அப்படின்னு ஆட்சி அமைச்சிட்டு இருக்கோம், ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்களும் நம் தமிழர்கள் தான், அவங்கள நம்ம தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவங்கள பிரித்து பார்க்கக்கூடாது, அவங்க தமிழர்களாக உணர்கிறார்கள் அப்படின்னு பேசுகிறோமே தவிர, அதுக்காக இங்கே நம்ம ஆட்களே இல்லாத மாதிரி கர்நாடகாவிலேருந்து ஹைதராபாத்தில் இருந்தெல்லாம் நம்ம யாரையும் கூட்டிகிட்டு வந்து பொறுப்பு கொடுக்கணும் எந்த அவசியம் இல்லை, திராவிடம் பேசுகிறோங்கிறதுக்காக. அப்படியே கிடுக்குப்படி கேள்வி கேட்ட மாதிரி ஒரு நினப்பு.
முதல்ல உங்கள் ஜோசியத்தால் உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்ள முடியவில்லை. இதில் வந்து அவருக்கு வக்காலத்து. சரி, இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து கரூர் போகிறார். ஏன் கரூர் போகிறார்? ஏன் இத்தனை நாட்கள் போகலை? இத்தனை நாள் போகாததுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? கேஸ் வந்து விசாரணையில் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ விசாரணை முடிஞ்சிச்சா? ஏன் போகிறார் அப்படின்னா, கரூரில் இருந்த நம்ம விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அதிமுக அவர் தான் வின் பண்ணியிருந்தார். நேற்று வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு தாவேக்கால போய் சேர்ந்துட்டார். இப்போ கரூர்லேயும் வந்துட்டு ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்போது அந்த மக்களை சந்திச்சே தீரணும் இல்லையா? ஏற்கனவே இவர் கரூருக்கு போகாதனால தான் என்னதான் இவங்க வந்து அந்த கரூரை வச்சு அரசியல் செஞ்சுருந்தாலும் அதை வச்சு மற்ற இடங்களில் வந்து இவங்க சீட்டை பிடிச்சிருந்தாலும் கரூரில் பிடிக்க முடியல. அதனால் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவேக்கானால் நடந்துச்சா இல்லை திமுகவால் நடந்துச்சான்னு என்ன குழப்பத்தில் இருந்தாங்கன்னு தெரில. திமுகவும் ஜெயிக்கலை, தாவேக்காவும் ஜெயிக்கலை. அதனால் அதிமுக அங்கே ஜெயிச்சது. இப்போ அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு இங்கே வரனால இப்போ இவர் போய் பார்த்துட்டாரு. தன்னுடைய பாவத்தை வந்து புனித நீரால் கழுவி விட்டால் அங்கேயே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு முழுக்க முழுக்க எப்படி திருச்சிக்கு வந்து நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் திமுகவை பற்றி பேசினாரோ, இப்போவும் இந்த அரசியல் நோக்கத்தோடு தான் வந்து கரூர் மக்களை போய் சந்திக்க போகிறாரே தவிர மக்கள் மீதும் அந்த இறந்து போன நபர்கள் மீதும் பாசமாக பற்றாலாம் தெரியல. சரி, இங்கே போய் இப்போ திமுக தான் பேச போகிறாரு. ஆனால் அதற்காக தான் போகிறார் அப்படிங்கிறது பேசிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அங்கே போய் என்ன பேசுகிறாருன்னு பார்க்கலாம். முக்கியமாக ஒரு விஷயம், முக்கியமாக இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த 10 ரூபா பாடலை அங்கே பாடி தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டாங்க, செருப்பை தூக்கி போட்டாங்க, கலவரம் வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் அந்த 10 ரூபாவை தாண்டி நீங்கள் 20 ரூபா 40 ரூபாலாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறையும் அந்த அழகான பாடல் உங்களது அருமையான குரலில் கேட்குமா என்று நாங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் இந்த அமோனியா கேஸ் லீக் ஆகி நிறைய பேர் இறந்து போனாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து உரிய முறையில் வந்து இஎஸ்ஐ மூலமாக அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த நிதி உதவி எல்லாமே வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னா, அந்த கம்பெனி அவங்க பேசிக்காக அந்த இஎஸ்ஐயே வந்து அவங்க மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இருக்குது. ஆனால் இதை எதுவுமே விசாரிக்காமல் இன்ன வரைக்கும் இறந்த நபர்களோட இருப்பிடத்துக்கும் போய் பார்க்கல. அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க, அங்கேயும் யாருமே ஆய்வுக்கு போகலை. இந்த வெள்ளை கோட்டை போட்டுட்டு போகிறவங்கலாம் ஏன் போகலை அப்படிங்கிற கேள்வியும், நம்ம அருண்ராஜ் அவர்கள் ஐஆர்எஸ் அவங்க வந்து அவர் மருத்துவர், அவருமே ஏன் அங்கே போகலை அப்படிங்கிற கேள்வியுமே நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. ஏன் வந்து நீங்கள் ஆய்வுக்கும் போகலை, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கல அப்படின்னு. பாதிப்படைந்த தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீடு திட்டம் என்ற முறையில் இஎஸ்ஐ பிஎஃப் வருங்கால வைப்பு நிதியை வழங்கிடவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த இஎஸ்ஐ மூலமாக உங்களுக்கு வந்து பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னா இஎஸ்ஐயே இல்லையா? இதை வந்து யாராவது விசாரிச்சு சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லை கமெண்ட்ஸில் இல்லை இஎஸ்ஐ இருக்குங்க, நாங்கள் ப்ரூஃப் இந்த பேப்பரில் பார்த்தோம், இந்தியன் எக்ஸ்பிரஸில், ஹிந்துவில் அப்படின்னா கொஞ்சம் தயவுசெய்து கொடுங்க, நான் என்னென்னு பார்த்துக்கிறேன். பட் இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது ஒரு விஷயம். இந்த இஎஸ்ஐ விளம்பரத்துக்கு அப்புறம் முக்கியமாக பேச வேண்டிய இன்னொரு விளம்பரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ஹரிஹரன் நினைக்கிறேன், அவர் வந்து இன்ஸ்டாவில் நிறைய வீடியோஸ் போடுவார். அவர் நம்மளுடைய தோழர் தான். முக்கியமாக இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இவங்கெல்லாம் நடத்துகிற நிறைய கூட்டங்களில் இவரை நீங்கள் பார்க்க முடியும். அவர் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார். அவர் இருக்கும் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த பாட்டு இருக்கிறனால நான் அந்த வீடியோ வந்து நான் மியூட் போட்டே ப்ளே பண்ணுறேன். அதான் என்னது, ராவணம் அவன்டா எவன்டா அவன்டா இவன்டா, அந்த பாட்டு தான். அந்த பாட்டை வந்து பள்ளிகளுக்கு உள்ளேயே வந்து ஒலிக்க செஞ்சுருக்காங்க. அதுவும் திங்கட்கிழமை காலையில் வந்து அந்த பள்ளிக்குள்ளே விசிட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலுக்குள்ள வந்து பசங்க வந்துட்டே இருந்திருக்காங்க. இந்த பாட்டு வந்து இவ்வளோ சினிமா பாட்டை ஒலிபெருக்கியில் அவ்வளோ சத்தமாக ஒலிக்க வைத்துட்டு கூட்டம் போட்டு ஏதோ பேசியிருக்காங்க. ஸோ இவர் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள், அதாவது பள்ளியில் எதுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி அலோவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி வச்சுருக்கிறாரு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கட்டாயம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நடத்தணும், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சனிக்கிழமை வந்து வர சொல்லி இது மாதிரி நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் நடத்தலாம். இல்லாட்டினா வந்துட்டு வீட்டுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி வந்து நீங்கள் 4 மணிக்கு ஸ்கூல் கிடையாது, ஸ்கூல் விடாது, 5 மணிக்கு தான் ஸ்கூல் விடும், அந்த மாதிரி சொல்லிவிட்டு 4 to 5 அதாவது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நடத்தலாம். அதை விட்டுட்டு இவ்வளோ கொடியை வந்து ரோடு முழுக்க கொடிகளை கட்டி இத்தனை சத்தமாக வந்து ஒரு பள்ளிகளுக்குள் பள்ளி வளாகத்துக்குள்ளே நீங்கள் பாட்டு போடுறதுக்கு உங்களுக்கு யார் வந்து அனுமதி கொடுத்தா அப்படிங்கிற கேள்வி வச்சுருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேயர் பிரியா அவர்கள் வந்து இதற்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி இருந்து மறுபடியும் இது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம். இதை தாண்டி வந்து அவர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறார். ஒரு சென்னையில் இப்போ இருக்கிறனால கிட்டத்தட்ட வந்து மேடவாக்கம் இந்த சோழிங்கநல்லூர் பகுதியில் மட்டுமே
விஜய் அவர்கள் பிறந்த நாளை ஒட்டி 1000 பேனர்ஸ் கட் அவுட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எதற்கு நீங்கள் வந்து மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு இந்த கட் அவுட் கலாச்சாரத்தை பின்பற்றுறீங்க, எதுலேயுமே நீங்கள் மாற்றா தெரியலையே அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் பேச போனால் இந்த ரேஷன் அரிசிக்கு சொன்னாங்க இல்லையா, அது உடம்புக்கு நல்லது ரேஷன் அரிசின்னு, அது மாதிரி பல முட்டுக்களை நீங்கள் பார்க்க முடியுது இன்ஸ்டாவில். இவருக்கு ரிப்ளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் மாற்றி இல்லை, உங்களுக்கு வேண்டியது அண்ணனை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாரு அப்படின்னு க்யூட்டாக நீங்கள் திரையில் பார்த்த ஒருத்தரை ஹீரோ வர்ஷிப் பண்ணிவிட்டு அவரை நாங்கள் சிஎம் ஆக்கி பார்க்கணுன்னு தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களே தவிர இந்த ஊழல் ஒழிப்போம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டு வந்ததுனாலையோ இது எதனாலையோ கிடையாது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு. அந்த ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே விஜய்க்குமே கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்கிறாரு. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா வந்துட்டு இப்போ நந்தகுமார் அப்படிங்கிற ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, அதை எதிர்த்து இன்ன வரைக்கும் ராஜ்மோகன் அவர்களும் எதுவுமே பேசலை, பேட்டி கொடுக்கல. இந்த அரிசி பிரச்சனை போயிட்டுருக்கு, அதற்குமே ராஜ்மோகன் அவர்கள் எதுவுமே பேசலை, பேட்டி கொடுக்கல. ராஜ்மோகன் அவர்கள் தான் இங்கே ஒத்த மனுஷனை உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்கிறாரு. அவர்கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்கவும் வேண்டி இருக்குது. இந்த மாதிரி போயிட்டுருக்குது தமிழ்நாடு.